வணக்கம். தனித்திரு படமிடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜனநாயகத்தை ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட தனித்திரு படமிடு நிகழ்ச்சியும். அதாவது மக்களுக்காக மக்களே உருவாக்கிய மக்களுடைய படங்கள் தான் இந்த பகுதியில் இந்த தனித்திரு படமிடு நிகழ்ச்சியில் நாங்கள் போடுற அந்த படங்கள் எல்லாமே அப்படியான உருவாக்கப்பட்ட ஒரு படங்கள் தான். இந்த முயற்சியில் புதிய தலைமுறையோட ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நல அமைப்பு, அதாவது யுனிசெஃப்பும் கைகோர்த்திருக்கிறாங்க. இதில் ஒளிபரப்பப்படுற படங்கள் அத்தனைக்கும் அவங்களோட சான்றிதழும் வழங்கப்பட இருக்கு. புதிய தலைமுறையும் சான்றிதழ்களை வழங்க இருக்கு. மேலும் சிறந்த படைப்புகளுக்கு சிறப்பு அங்கீகாரமும் கொடுக்கப்பட இருக்கு. படம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் மூலமா ஒரு பெரிய டைரக்டர் தான் உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறும் மொபைல் மூலமா நம்மளோட குழந்தைங்களை வச்சுமே ரொம்ப ரொம்ப அழகான படங்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அனுப்பி இருக்கிற இந்த படங்கள் மூலமா எங்களால உணர முடியுது. எங்களால மட்டும் இல்ல, இந்த படங்களை பார்த்தா உங்களுக்குமே அந்த உணர்வு ஏற்படும். இந்த குழந்தைங்களை பாத்தீங்கன்னா தயாரிப்பாளராகவும் இருக்காங்க, இயக்குனராகவும் இருக்காங்க, நடிகர்களாகவும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பன்முகத்தன்மை அப்படின்றது எந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்படின்றதையும் இந்த படங்கள் மூலமா உணர முடியுது. நீங்களும் உணர்றதுக்கு இந்த படங்களை பாத்துருங்களேன். இன்றைய நாளிலிருந்து வருகின்ற திங்கட்கிழமை என் பெயர் இப்போது முக்கியமில்லை. நான் வெளிநாட்டில் என்னுடைய மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பு விடுமுறைக்கு என் தாய்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் என்னை மிகவும் சிறப்பாக கவனிப்பார்கள். நண்பர்கள் சூழ்ந்து கொள்வார்கள், உறவினர்கள் வந்து விசாரிப்பார்கள், பலர் என்னை விருந்து கலைப்பார்கள். ஆனால் இந்த முறையோ மிகவும் வித்தியாசமாக இருந்தது. என் கையில் முத்திரையிட்டார்கள், என்னை தனிமைப்படுத்தினார்கள். என் வீட்டில் கதவில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. என் நண்பர்கள் என் அருகில் வர பயந்தார்கள். என் உறவினர்கள் என்னை தள்ளி வைத்தார்கள். இப்போது நான் உணர்கிறேன் தீண்டாமை எவ்வளவு பெரிய நோய் என்று. ஒரே வீட்டுக்குள் அடைந்து கிடப்பது சுதந்திரம் என்று நினைத்தேன். இப்போது உணர்கிறேன் பெண்ணடிமை எவ்வளவு பெரிய நோய் என்று. பேசுவதற்கு யாரும் இல்லை, வேதனை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் போதுமா? ஆறுதல் கூற வேண்டும் அல்லவா? Hello, quarantine counseling service. How can I help you? உதவி கேட்பது தப்பில்லை. மன உளைச்சலில் இருக்கும்போது ஆலோசனைக்கு உதவி பெறுங்கள். நான் அதைத்தான் செய்தேன். யூ ஆர் நாட் அலோன். வாழ்க்கை வாழ்வதற்கே ஒன்றுபடுவோம் கொரோனாவை ஒழிக்க. நானும் வரமா. வீரர்களே, நாம் கோழைகள் அல்ல, வீரர்கள் என்று நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. சரியாக சொன்னாய். கொரோனாவின் குரலை பிடித்து ஊரை விட்டே ஓட செய்ய வேண்டும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கொரோனாவிற்கு இடி போல் இருக்க வேண்டும். நிச்சயமாக. வீரர்களே, ஆயுதங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா? வாழ்க நம் பாரதம். புறப்படுவோம் கொரோனாவை ஒழிக்க. நானும் புறப்படுறேன் கொரோனாவை ஒழிக்க. வீட்டுக்குள் நாம் இருந்தால் கொரோனா வெட்கப்பட்டு ஓடிடுவான். வீதியில் நாம் இருந்தால் நம்மை விரட்டி விரட்டி பிடித்திடுவான். வரும் பால்கார்.
ஒரு நிமிஷம் பால்கா. என்னதுமா? இந்தாங்க இந்த மாஸ்க் போடுங்க. எங்க போனாலும் இந்த மாஸ்க் போட்டு போங்க. நானும் போட்டு போடுறேன். இதுதான் இந்த கொரோனா டைம் நம்ம பாதுகாக்கும். இன்னொரு விஷயத்த வாழ்ந்துட்டேன் பால்கா. கர்ச்சீஃபை யூஸ் பண்ணாம இருந்துட்டேன். இந்தாங்க சானிடைசர் போட்டுங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பாதுகாப்பாக இருப்போம்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற நம்மளில் எத்தனை பேர் அதை கடைப்பிடிக்கிறோன்றது கேள்விக்குறிதாங்க. ஓ ஓ வணக்கம் அண்ணாத்த. யாரா நீ? என்ன அண்ணாத்த இப்படி கேட்டுட்ட? நீ தான் நான் தான் நீ. வீட்டை விட்டு வெளியே வரதில்ல போல, வீட்லேயே முடங்கி கிடக்குறீங்க. ஜாலியாக வீட்டை விட்டு வெளியே போய் வண்டியில் சுற்றிட்டு வரலாம்ல. வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? வெளியே போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. வாங்க போகலாம். ஆமாம் இல்லை, வெளியே போகாமல் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே போனால் என்ன தான் ஆக போகுது? சரி, நான் அப்படியே கிளம்பிட்டு வரேன். அண்ணாத்த ரெடியா? போகலாமா? உன் பேச்சு கேட்டு நான் வெளியே போனால் என் குடும்பம் பாதிக்கப்படும். இப்போதைக்கு தனியாக இருக்கிறது தான் சேஃப். அதனால் நான் வரல. உன் பின்னாடி யாரும் இருக்காங்களே, கொஞ்சம் தள்ளு. வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது ஒரு வகையில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு தனியாக இருக்கிறது தான் நமக்கும் சேஃப், நம்ம ஃபேமிலிக்கும் சேஃப். விழித்திரு, வீட்டில் இரு, விலகி இரு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சோகமா இருக்கீங்க? அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லப்பா. முகித் என்கிட்ட விளையாட வரேன்னு சொன்னா, வரவே இல்லை. சரின்னு தெருவில் போய் பார்த்தா ஒரு ஆளு கூட நானும் 2 days பார்க்குறேன். யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஏன்ப்பா யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல? இப்ப சமூகத்துல கொரோனா வைரஸ் எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்கு. அதனால நிறைய பேருக்கு தீவிரம் இருக்கு. ஸோ அந்தந்த நாட்டு கவர்மெண்ட் மக்கள் யாரும் வெளியில வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் சொன்னா நம்ம கேட்டோமா இல்லையா? வீட்டுக்குள்ள இருக்கிற நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. என்ன நல்லது, என்ன கெட்டது? நீ என் கூடவே இருக்கிற, அது நல்லது. கெட்டது நீ ரொம்ப மொக்க பண்றப்பா. ஹரி, சர்வேஷ் எந்திரிங்கடா. நீனே மணிய பாரு. 7 மணியா? என்னடே? சண்டே. எதுக்கு கேக்குற? சிக்கன் வாங்க போட்டா நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறத வச்சு சமைக்க போறேன். சிக்கனும் மட்டனும் மீனும் இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் கிடையாது. அங்கதான் கூட்டமே இருக்கு. மக்களுக்கு சோஷியல் டிஸ்டன்சினா என்னன்னு புரியல, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மனிதரும் அரசாங்கம் சொல்வதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கணும். ஆமா, இவ்வளவு பேசுறீங்க. சண்டே ஒரு நாள் தானே. இன்னும் 2 weeksக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா ஒன்னும் ஆயிட மாட்டேன். இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க வேலைக்கு போகணும்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுல இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். அரசாங்கம் சொல்வதை கேட்டு நடப்போம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை வெல்வோம். என்னண்ணே, எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனா கொரோனாங்கிறாங்களேனே, உங்களுக்கு பயம் இல்லையானே? என்னண்ணே சொல்லுங்கண்ணே. முதல்ல பயப்படக்கூடாது தம்பி, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. என்னண்ணே, அப்ப உங்களுக்கு பயம் இல்லையானே? சொல்லுங்கண்ணே. தான் நம்ம கவர்மெண்ட் நமக்காக இத்தனை நல்ல பணிகளையும் செய்யறாங்களே, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அண்ணே, அப்ப கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம அப்ப வீட்டிலே இருப்போனே. வீட்டிலே இருந்து நம்ம நாட்டையும் காப்பாத்துவோம்னே. ஆமாங்க. ஸ்டே சேஃப் அட் ஹோம்.
இந்த ஊரடங்கு நாட்கள்ல ரொம்ப ரொம்ப உபயோகமாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த படங்களுக்காக அவங்க எடுத்திருக்க அந்த மெனக்கெடல் இருக்கு இல்லையா, அது மூலமாவே நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த ஊரடங்கு நாட்கள் அப்படின்றது வந்து உற்சாகமா மட்டும் இல்லாம, அவங்களுக்கு உபயோகமானதா மட்டும் இல்லாம, அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் மூலமா மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க உருவாக்குன இந்த படங்கள் சொல்ற ஒவ்வொரு மெசேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் சொல்றது எல்லாமே நம்ம குழந்தைங்க, அதனால நம்ம கேட்டுதானே ஆகணும். இன்னும் இதே மாதிரி நிறைய குறும்படங்கள் இருக்கு, பார்த்துடலாம். புலவர் ஒருவர் வந்திருக்கிறார், அவரை வரச்சொல். அரசே வணக்கம். தாங்கள் வந்த காரணம் என்ன? நமது அண்டை நாடுகளில் இருந்து கொரோனா நமது நாட்டிற்கு வந்து விட்டது அரசே. நமது படைகளை வைத்து அதனை விரட்டி அடிப்போம். அதனை படைகளை வைத்து விரட்டி அடிக்க முடியாது அரசே. பிறகு எப்படி அழிப்பது? கொரோனா என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். அதனை அழிப்பதே நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்வதுதான். நாம் வீட்டிலேயே இருந்தால் போதும், அது வராது. அப்படியா? வீட்டிலேயே இருப்பதால் இந்த கிருமி அறிந்து விடுமா? இன்று முதல் யாரும் வீட்டை விட்டு வர வேண்டாம். இது அரசரின் ஆணை. अभी के हालात को देखते हुए देश में ये लॉकडाउन 21 दिन का होगा, 3 सप्ताह का होगा। और जब मैंने पिछली बार आपसे बात की थी, எனக்குள்ள அதிர்ச்சி. ஒரு பக்கம் கொரோனா பற்றின பீதி, ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இந்த 21 நாட்கள் எப்படி? நாம் எத்தனையோ சவால்களை அறிவியலால் வென்று இருக்கோம். நிச்சயம் இதையும் வெல்வோம். கொரோனாவை முற்றிலுமாக ஒழிப்போன்னு எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை. என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா இந்த 21 நாள் என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு விடியலும் எனக்கான மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றிக்க தயாரான. கண்ணிமைக்கிற நேரத்தில் 21 நாள் கடந்துடுச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த 21 நாட்கள் எனக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. அரசின் பெரும் முயற்சியாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் கொரோனா கோவிட்-19 முற்றிலுமாக இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. கொரோனா சாதி, மதம், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவரும் சமம் என்ற உண்மையை உலகிற்கு உரக்க சொல்லிவிட்டுதான் சென்றிருக்கிறது. எங்கடா போறா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம்ண்ணா. இங்கே இருக்க போர் அடிக்கு, போயிட்டு வந்துடுங்க. சரிடா, பார்த்து போயிட்டோடா. என்னாச்சுடா? வெளியே போலீஸ்கார அடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. நம்ம மக்கள் கொரோனாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறத விட காவல்துறையை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நமக்காண்டி தான் அவங்க வெளியே உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கும் வீடு குடும்பம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருப்போம். தள்ளி விட்டு போயிட்டானே. நான் வேற காத்துல 3 மணி நேரம் தான் இருப்பேன். அதுக்குள்ளே யாராச்சும் மனுஷங்க வந்தாங்கன்னா அவங்க உடம்புட்ட போய் நல்லா ஜாலியா வளரலாம். யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. அதோ ஒரு பொண்ணு வரா, அவ உடம்புல போயிடலாம். அவ மூக்குல வாயில கை வச்சானா அவ உடம்புல போயிடலாம். வைக்க மாட்டீங்களே. இவ எங்க போறா? வாஷ் பேஷன் கிட்ட போறாளே. கை கழுவா, நம்ம செத்துருவோமே. கழுவாத கழுவாத, நான் செத்துருவேன். கழுவாத கழுவாத, நான் செத்துருவேன். கழுவாத கழுவாத, நான் செத்துருவேன். கழுவாத கழுவாத, கை கழுவாத, நான் செத்துருவேன். கை கழுவாத ப்ளீஸ், கை கழுவாத, நான் செத்துருவேன். கை கழுவாத, வேணாம் வேணாம், விட்டுரு. கை கழுவாத.
எவ்வளோ சொன்னேன், எத்தனை தடவை படித்து சொன்னேன், கேட்டியாடா? இப்போ உன்னால் உன் அம்மா ஒரு ஐசோலேஷன் வார்டில், உன் அப்பா ஒரு ஐசோலேஷன் வார்டில், உன் ஏரியாவே சீல் பண்ணிட்டாங்க. ஒழுங்காக வீட்டிலே இருந்துக்கலாம்ல. உயிரை விட வெளியே போகிறதா முக்கியம். போடா. வீட்டிற்குள் நுழையும் முன்பு நாம் பாரம்பரிய வழக்கப்படி கை கால் முகத்தை சோப்பு போட்டு கழுவுங்கள். மக்கள் எடுத்த இந்த குறும்படங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. நிறைய குறும்படங்களுக்கான போட்டிகள்லாம் நடக்கும். அதுக்கு எவ்வளவோ மெனக்கெடுவாங்க. இதுலேயும் அதே அளவிலான மெனக்கெடல் இருந்தாலும் இதில் இருக்க ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, அவங்களோட வீட்டுக்குள்ளேயே தான் எடுக்க முடியும். அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்களால எந்த அளவுக்கு யோசிச்சு எந்த அளவுக்கு மெனக்கெட்டு, அதுவும் குறுகிய காலத்தில், அதாவது 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்னால் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே எப்படியெல்லாம் அந்த கருத்தை சொல்லலாம் அப்படின்றத ரொம்ப ஆழமாக அவங்க சொல்லியிருக்கிறது மூலமாக அவங்களோட அந்த மெனக்கெடல்ன்றதையும் அவங்களோட அந்த சிந்தனை அப்படின்றதையும் எங்களால் உணர முடியுது. இன்னும் அப்படியான நிறைய விஷயங்கள் பதிவிடு மூலமாக நீங்கள் அனுப்பின நிறைய படங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. தனித்திரு பதிவிடு பகுதி. இந்த பகுதியோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஊரடங்கு நாட்களில் நிறைய பேருக்கு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தனிமை நிறைய மாற்றங்களை நமக்குள்ளே உருவாக்கும். அப்படி ஏற்படுற அந்த மாற்றங்களை பதிவிட்டு படமாக எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பகுதி உருவாக்கப்பட்டது. அப்படியான நிறைய பதிவுகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களாம் நிறைய விஷயங்கள் கொரோனா பற்றி பேசி பதிவுகளாக அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பதிவுகளோட தொகுப்பை பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இதனால் சகல மாணவிக்கும் அறிவிப்பு என்னவென்றால், ஊரை சுட்டி உலகம் சுட்டி அங்க சுட்டி இங்க சுட்டி இப்ப இங்கேயும் கொரோனா வரானா கொரோனா வரானா. தும் 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 தும். எச்சரிக்கை எச்சரிக்கை, கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்கள். வெளியில போயிட்டு வந்தா கண்டிப்பா சோப்பு போட்டு கையை கழுவுங்க. சோப்பு போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். 20 செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். டிஷ்யூ எடுத்து கையை துடைக்கணும். கண் மூக்கு வாயை அடிக்கடி தொடக்கூடாது. தொட்டி விட்டீங்கன்னா கையை கழுவ வேண்டும். கைகளை நாம கழுவிடுவோம் சுத்தமா இருப்பதற்கு. கைகளை கிருமிகள் ஒட்டி இருக்கும். கழுகளாலை பார்க்க முடியாது. நீங்களை நீ செரவிடாதே. கை கழுவுனா ஓடிடுமே. சாப்பிட்டு முன்னும் கை கழுவு. சாப்பிட்டு பிடிக்கும் கை கழுவு. மூக்கை தொட்டாலும் கை கழுவு. செல்ல பிராணியை தொட்டாலும் கை கழுவு. இருமுனாலும் கை கழுவு. தும்முனாலும் கை கழுவு. ஒவ்வொரு முறையும் கை கழுவு. கிருமிகள் இருக்க பேரழிவு. சோப்பிட்டு கை கழுவுங்க, இல்லைன்னா கொரோனா. சோப்பை வச்சு டெய்லி ஹேண்டை கழுவணும். வாஷ் ஹேண்ட் நீட்லி. கை கழுவாம சாப்பிட்டீங்கன்னா நான் வாய்க்குள்ள போயிடுவேன். நீ கை கழுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். நீங்க வெளியே போவாதீங்க, வீட்டை விட்டு. சப்போஸ் வெளில போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க. முகக்கவசம் அணியுங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏய் என்ன இப்படி ஆடுது?
மூடிக்கொள்வோம். டெய்லி ஃப்ரெஷ்ஷா மாஸ்க் போடணும். அடுத்தது ஹலோ, நான் க்ளோஸ் போட்டுக்க தெரியுமா? க்ளோஸ் போட்டா கை கொடுக்குறேன். வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே போக வேண்டும். வெளியே சென்றால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளே இருங்க. கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க. வீட்டு விட்டு வரீங்க, எங்க பார்த்தாலுமே கொரோனாவா இருக்கு. அதனால நம்ம கொரோனாவை அழிக்கணும்னா அரசாங்கம் சொல்றது நம்ம கேட்கணும். அரசாங்கம் சொல்றது கேட்டாலே கொரோனாவை நம்மளால அழிச்சிட முடியும். தயவு செஞ்சு இந்த விதிகளை ஃபாலோ பண்ணுங்க. யாரும் வெளில போவேனா. நானும் என் தங்கச்சியும் வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்கும். நீங்களும் அது மாதிரி இருக்கீங்களா? சின்ன குழந்தைங்களா வீட்ல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கேரம் விளையாடுவேன், அப்புறம் சீக்கிரம் லேட்டஸ்ட் விளையாடுவேன், அப்புறம் வந்து கிராஃப்ட் பண்ணுவேன். இதே மாதிரி எல்லா சின்ன குழந்தைங்களும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மேக்ஸ் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக வராது, கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக தான் வரும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 கொரோனா ரைம்ஸ் ABCD மொட்டை மாடி, அதில் விளையாடு ஓடி, கூட்டத்தில் வருது கொரோனா தேடி, ரோட்ல போனா போலீஸ் பிடி, வீட்ல அரசு சொல்படி, கேட்டு நடந்தா கொரோனாக்கு செல்படி, அப்புறம் போவோம் கூடி பள்ளிக்கூடம் தேடி. யார் நீ? இத்தனோண்டா இருந்துகிட்டு நீ தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கியா? நான் தொட்டா அப்பா ஆபீஸ் போல, அம்மா ஷாப்பிங் போல, நான் ஸ்கூல் போல, தாத்தா பாட்டி வாக்கிங் போல, இந்த சமூகத்திலிருந்தே விலகி இருப்போம், வீட்டில் இருப்போம், வீட்டிருப்போம். நன்றி, வணக்கம். வீட்டை வெளியே யாருமே போவார்கள், உள்ளே இருங்கள். கொரோனா சீனாவிலிருந்து கொரோனா வந்துச்சு. வீட்டை யாரும் வெளில வராங்க. கொரோனாவோட தாடி போலீஸுங்களே அப்படி கையை துஷ்ட கொடுக்குறாங்க. நீங்க போவாதீங்க போவாதீங்க போவாதீங்க. நீங்க எதுக்கு போறீங்க? ஓடுறீங்க, கொரோனா வைரஸ் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க கை தொட்டு போயிட்டே இருப்பீங்க, வந்துட்டே இருக்கும். ஒரு பொண்ணு கூட அப்படி கஷ்டப்பட்டு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு என்ன மாதிரி பசங்க அப்படி ஸ்கூலுக்கு போக முடியும், ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும். அப்படின்னு நாங்க பெரிய ஆளா வர முடியும். சின்ன பசங்கள்லாம் வெளியில் போகிறாங்கன்னா அதுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம். நீங்கள் தான் வந்து அதுக்கு ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும். ஏன்னா உங்கள் பசங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம், அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களோட ஸ்ட்ரீட் ஏதாவது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எதுக்கு எந்த எமர்ஜென்சிக்குமே உங்களால் வெளியில் போக முடியாது. விழித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலேயே இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம். வீட்டில் சேஃபாக இருக்கு. யாரும் வெளியே வராங்க, லீவ் புரியுங்க. அங்கெல்லாம் வீட்டில் சேஃபாக இருக்கிறோம். நீங்களும் சேஃபாக இருங்க. நான் சொல்ல முடியல. தேங்க்யூ. பாப்பா பண்ணு.
தனித்திரு பதிவிடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது தனித்திரு பதிவிடு அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தனிமை நமக்குள்ள உருவாக்குற அந்த மாற்றங்கள் என்னவா வேணா இருக்கலாம். அதாவது இவ்வளோ வருஷங்கள் நீங்கள் பண்ணிடாத, அதாவது காலேஜ்லேயோ இல்லது ஸ்கூல் டைம்லேயோ நீங்கள் நிறைய டான்ஸ் ஆடிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தனிமை வந்து ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி இது வரைக்கும் சமையல் நிறைய நாட்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த சமையல் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு செடியை கூட நீங்கள் இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அதை பார்க்குறத, அந்த கவனிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது மூலமாக உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற அந்த மாற்றத்தை ஷேர் பண்ற மாதிரியான பதிவுகள் அப்படின்றது தான் நாங்க இந்த தனித்திரு பதிவிடு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்திருக்க சில பதிவுகளை பார்த்துடலாம். என் பேர் லூசி, செக் ரிப்பப்ளிக் இருந்து பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நாள் இருந்தேன். எனக்கு உங்க கலாச்சாரம் மொழி ரொம்ப பிடிக்கும். இந்த கொரோனா நேரத்தில் என்னுடைய பாட்டு உங்களுக்கு. அழகான மக்களே, தமிழ்நாடு மக்களே, நான் சொல்ல போவதை பொறுப்பாத்தான் கேளுங்க. அழகான மக்களே, தமிழ்நாடு மக்களே, அரசாங்கம் சொல்வதை அம்போடு கேளுங்க. அரசாங்கம் சொல்வதை அம்போடு கேளுங்க. எவரேனும் மீறினால் கொரோனா தாக்குங்க, வைரஸ் பரவுங்க. எவரேனும் மீறினால் கொரோனா தாக்குங்க, வைரஸ் பரவுங்க. தனித்திரு நலமாயிரும். நாம மறந்து போன சில விளையாட்டுகளும் பாரம்பரியங்களும் இப்ப கத்துக்க சரியான டைம். நான் பாட்டியிடம் பல்லாங்குழி கத்துக்கிட்டேன். நான் தாத்தாயிடம் ஸ்லோகம் கத்துக்கிட்டேன். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. வெளியில போகாத, வீட்டுக்குள்ளே விளையாடு. அப்புறம் இந்த குச்சி, பெரிய குச்சி வச்சு தட்டிங்க. ஒரு ஒரு குச்சி அழுங்காம எடுங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற கேம்ஸே விளையாடுங்க. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. என்ன விளையாட்டுன்னு பாக்குறீங்களா? இந்த விளையாட்டுல என் தம்பி மட்டும்தான் கண்ணு கட்டியிருக்கான். ஆனா கொரோனா வைரஸ் நம்ம கூட விளையாடுற விளையாட்டுல நம்ம எல்லாருமே கண்ணு கட்டி இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க அண்ணன்களா. வெளில போகாதீங்க ப்ளீஸ். கொரோனா வைரஸ் வெளியில இருக்கு. வாடா நமீஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்கக்கா வெளில போயிட்டு விளையாடலாம். விளையாட கூப்பிட்டாங்க. விளையாட கூடாதுடா, கொரோனா வைரஸ்னு ஒண்ணு வந்திருக்கு. அதை பத்தி உனக்கு தெரியுமா? கொரோனா வைரஸ்னா என்ன இருக்கா? கொரோனா வைரஸ்னா அது ஒரு கிருமி. அது எல்லாருக்கும் பரவும். அதனால எல்லாரும் வீட்லயே தான் இருக்கணும். எங்களுக்கு இருக்க பொறுப்பு உங்களுக்கு இல்லையாங்களா? சாரி தம்பிகளா, சாரி தம்பிகளா. சின்ன பசங்க நாங்களே இவ்வளவு பொறுப்போட இருக்கோம். நீங்க எல்லாரும் எதுக்கு வெளியில சுத்திட்டு பிரதர்ஸ்? வீட்டுக்குள்ளே இருக்கோம், கொரோனாவே அடிக்கும். ஒரு உண்மையாவது சொல் கொரோனா, எங்கள் நாட்டை விட்டு போகிறேன் என்று. அந்த சொல்லில் உயிர் வாழ்வோம். இப்பதான் வாரியோ தம்பி? இப்பதான் ஆரம்பமா. ஃபர்ஸ்ட் கையை கழுவிட்டு உள்ள வா.
கழுவ மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லியும் கேட்டிருக்கேன், அம்மா கிட்ட சொல்லியும் கேட்டிருக்கேன். அதே நான் புதுசா கொரோனா கிட்ட சொல்லிடுவேன். எங்கிருந்து கொரோனா வந்தது, அதை யார் இங்கு கொண்டு வந்தது, வீட்டுக்குள்ளே நீ இருப்பது கொரோனாவை கட்டுப்படுத்துது, யாருக்காக? டிவி பார்த்தா கொரோனா வருமா? எங்க அம்மா சொல்றாங்க. செல்போன்ல கேம்ஸ் விளையாடினா கொரோனா வருமா? எங்க அப்பா சொல்றாரு. ராத்திரியில சாப்பிடாம தூங்கினா கொரோனா வருமா? எங்க பாட்டி சொல்றாங்க. ரிமோட் தரலனா கொரோனா வருமா? எங்க அண்ணன் சொல்றான். அதெல்லாம் இல்லை, கொழுப்பெத்து வெளியே சுத்தினாதான் கொரோனா வரும். நன்றி. ஊரடங்கை மதிப்போம், வீட்டுக்குள் இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம், நாட்டை காப்போம். ஊரடங்கு நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி நிறைய பேர் செஞ்ச அந்த பதிவுகளை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக தனித்திரு பெருமைப்படு பகுதியை பார்க்க போகிறோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தனித்திரு பெருமைப்படுன்ற இந்த பகுதி ரொம்பவே சிறப்பான மனிதர்களுக்கானது. இந்த ஊரடங்கு நாட்களில் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் அரசாங்கம் வந்து நம்ம வீடுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கூட மக்களுக்காக தன்னலமே இல்லாமல் சில மனிதர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே மாதிரி காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், தன்னார்வலர்கள் நிறைய பேர் களப்பணியாற்றிட்டு இருக்காங்க, சமூக பணியாளர்கள். இவங்களில் இப்படியா இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களோட உறவினர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டு, அவங்கள பற்றி நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இதான் மொபைல் அப்படின்னு வச்சுக்குவோம். ஷர்மிளா, நீ எங்களுக்காக ஒரு டாக்டராக நிறைய நேரங்களில் களப்பணி ஆற்றிட்டு இருக்க. நீ பண்ணுற இந்த உதவி வந்து என்றைக்குமே மறக்க முடியாத விஷயம். உனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு பணி செய்யணும் அப்படின்னு நினச்சி நீ பண்ணுறது வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரியான பதிவுகளை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படி வந்து நிறைய பெருமைப்படு சார்ந்த படங்கள் இருக்குது, பார்த்துடலாம். என் தந்தை காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். என் தந்தை கொரோனாவிற்கு எதிரான யுத்தத்தில் பங்கேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். என் தந்தையைப் போல எண்ணற்றவர்கள் கொரோனாவிற்கு எதிரான யுத்தத்தில் பங்கேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். கோவில்களும் சர்ச்சுகளும் மசூதிகளும் மூடப்பட்டால் என்ன? நம்மை காப்பாற்ற அனைத்து தெய்வங்களும் ரோட்டிலும் மருத்துவமனைகளிலும் பணிபுரிகின்றனர். அவர்களை மனதார வாழ்த்துவோம், கொரோனாவை வீழ்த்துவோம். ஆனால் நமக்காக வெளியில் சென்று சேவை செய்யும் அத்தனை பேர்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவங்க வீட்டில் இருக்கும் வயதான அம்மா அப்பா, அவர்களோட அந்த நிலைமையை நினையுங்க. அவர்கள் தன் பிள்ளை வெளியில் சென்றிருக்கிறானே, அவன் உடம்பு நன்றாக இருக்கணுமே அப்படின்ட்டு அவர்களோட ஒவ்வொரு மூச்சு காத்துலையும் அந்த நம்ம பிள்ளை நடமா இருக்கணும் அப்படின்னு அந்த மூச்சு காத்து ஒவ்வொன்றும் வந்துருக்கு. காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், தூய்மை பணியாளர் நாங்கள் கொண்டு அயராது பாடுபடுறோம். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ்ன்ற கிருமி சமூக தொற்றா மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பாடுபட்டா மட்டும் பத்தாது, மக்களாகிய நீங்களும் ஒத்துழைக்கணும். என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மின்சாரத்தை தடையில்லாமல் தரக்கூடிய மின்சார தொழிலாளர்களை நாம ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த நேரத்தில் நாம அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் மற்றும் பாராட்டணும். உடலால் தனித்திருப்போம், உள்ளத்தால் இணைந்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். அப்படி ஒரு மகத்தான சேவையை காவல்துறையும் பத்திரிகையும் அரசும் செய்து வருகிறது. அவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனை நாம் வணங்குகிறோமோ இல்லையோ, அவர்கள் அனைவரையும் அத்துணை பேரையும் நாம் கை கூப்பி வணங்க வேண்டும். தொற்று யுத்தத்தில் போராடும் இவ்வேளையில் எனது அப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றுகிறார். எனது அப்பாவுடன்
பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை டாட். ஐ சல்யூட் மை டாட்ஸ் டிபார்ட்மெண்ட். மகத்துவமாய் பணியாற்றும் மருத்துவர்களும், கருத்தாய் கண்காணிக்கும் காவலர்களும், சேயுள்ளம் கொண்ட செவிலியர்களும், தாய் உள்ளமும் தூய்மை உள்ளமும் கொண்ட துப்புரவ பணியாளர்களும் கண்ணுறங்கா தெய்வங்களாய் இராப்பகலாய் உழைக்கின்றனர். யாரால்? எல்லாம் முன்னால். ஏ கொரோனாவே, உன்னை வென்றெடுக்க நாங்கள் சூள் உரைப்போம். புதிய தலைமுறையோடு, இளைய தலைமுறையோடு உன்னை வென்றெடுப்போம். போலீஸ், அப்புறம் மெடிக்கல் டீமு, அப்புறமா ரோட்ல க்ளீன் பண்றாங்க, அவங்க ஃபேமிலிலாம் விட்டு நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். காலேஜுக்கு லீவு, ஊர சுத்துற மக்களுக்கெல்லாம் லீவு, அட லீவு. கொரோனா கொடுத்தது உலகத்துக்கே தான் லீவு, பெரிய லீவு. எல்கேஜிக்கு லீவு, காலேஜுக்கு லீவு, ஊர சுத்துற மக்களுக்கெல்லாம் லீவு, அட லீவு. கொரோனா வந்து சொல்லி தந்தது தனித்திரு விழித்திரு உணர்ந்திரு. எத்தனையோ வைரஸ தினம் தினம் பார்த்திருக்கோம், அத்தனையும் பார்த்துத்தான் விதவிதமாக சிரிச்சிருக்கோம். கொரோனாவையும் பார்த்துத்தான் நகைச்சுவையாக பேசிக்கிட்டோம். இப்போ கைய பிசைஞ்சுக்கிட்டு இறைவனத்தான் வேண்டுகிறோம். வெயிலத்தான் பார்க்காம ஏசி ரூம்ல வளர்ந்தோம், உடற்பயிற்சி செய்யாம மிஷின போல வாழ்ந்தோம். ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சு உடம்பத்தான் அழிச்சோம். சரக்க தேடி போயித்தான் வேரல குடிச்சோம். இப்போ எல்கேஜிக்கு லீவு, காலேஜுக்கு லீவு, ஊர சுத்துற மக்களுக்கெல்லாம் லீவு, அட லீவு. கொரோனா வந்து சொல்லி தந்தது தனித்திரு விழித்திரு உணர்ந்திரு. பழைய சோறு நீராகாரத்தை அறவே மறந்தோம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தை அடியோடு தான் வெறுத்தோம். விதவிதமான ஹோட்டல் ஏறி வாங்கி தின்னோம். அம்மா கையில சோறு சாப்பிட வெக்கப்பட்டு தான் நின்னோம். இப்போ எல்கேஜிக்கு லீவு, காலேஜுக்கு லீவு, ஊர சுத்துற மக்களுக்கெல்லாம் லீவு, அட லீவு. கொரோனா வந்து சொல்லி தந்தது தனித்திரு விழித்திரு உணர்ந்திரு. அரசாங்கம் சொல்வதத்தான் காத கொடுத்து கேட்போங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டு உடல் நலத்தை காப்போங்க. அன்பா பேசி உணவை உண்டு ஆனந்தமாக வாழ்வோங்க. இத ஒழுங்கா நாம செஞ்சா போதும், கொரோனா வைரஸ் ஓடுங்க. எல்கேஜிக்கு லீவு, காலேஜுக்கு லீவு, ஊர சுத்துற மக்களுக்கெல்லாம் லீவு, அட லீவு. கொரோனா கொடுத்தது உலகத்துக்கே தான் லீவு, பெரிய லீவு. இந்த தனித்திரு நிகழ்ச்சியில ஒவ்வொரு பகுதியிலையும் சில கோரிக்கைகள் இருக்கு. அது தனித்திரு
படமெடு இந்த பகுதியில் குழந்தைங்க உருவாக்குன படங்கள், பெற்றோர்கள் அதற்காக மெனக்கெட்டு நீங்க செஞ்சிருக்கிற அந்த முயற்சிகள் இதெல்லாம் ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது. இதுல இன்னொரு ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரியேட்டிவ் சைடு இருக்கு இல்லையா, அதை குழந்தைங்க கிட்டேயே நீங்க விட்டுலாம். குழந்தைங்களே சிந்திக்க விடலாம். அவங்களையே சிந்திக்க விட்டு அவங்களே உருவாக்க விட்டு அதுக்கு நீங்க உதவி செஞ்சு எங்களுக்கு அனுப்புனா நாங்க இன்னும் அதை சந்தோஷப்படுவோம். ஏன்னா குழந்தைகள் அவங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த தனித்திரு படமேடு பகுதி வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால அந்த ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறோம். அடுத்ததாக தனித்திரு பதிவீடு. இந்த பதிவீடு பகுதியில் இந்த ஊரடங்கு சமயங்கள்ல அந்த தனிமை கொடுக்கிற விஷயங்கள் மூலமாக உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் சார்ந்த சில விஷயங்கள் எங்கள் பதிவுகளை நீங்க அனுப்புறீங்க. இந்த மாற்றங்கள் மூலமாக அடுத்து இந்த ஊரடங்கு சமயத்துக்கு பிறகு இந்த மாற்றம் மூலமாக நீங்க உணர்ந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்காக சில திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை இன்னும் நேர்த்தியா பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்தது தனித்திரு பெருமைப்படு பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பெருமைப்படுன்ற விஷயத்துல எல்லா பொதுவா வந்து மருத்துவர்கள், காவல்துறை இவங்களெல்லாம் நினைச்சு பெருமைப்படுறோம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் அனுப்புறீங்க. முக்கியமா உங்களை சார்ந்தவங்க அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே நீங்க உரையாடுற மாதிரி சொன்னா அவங்க இன்னும் உத்வேகத்தோட உற்சாகமா பணியாற்றுறதுக்கு இந்த பகுதி மூலமாக ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நேர்த்தியான பெருமைப்படு சார்ந்த பதிவுகள் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தனித்திரை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கான அந்த ஒத்துழைப்பு இருக்கு இல்லையா, நீங்க கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு வந்து அதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்லாம இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல வெளிநாடை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதை ஒரு பாடலா பாடி அனுப்பிச்சதை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான அந்த ஆதரவுகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப எங்களை உற்சாகப்படுத்து. இன்னும் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றுறதுக்கு உதவும் அப்படின்ற சில கோரிக்கைகளோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம்.